இப்போ ஆளுநர் வந்து இந்த துறைக்கு ஒரு இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கோ இல்ல பிடபிள்யூடிக்கோ இல்ல யாருக்காவது உத்தரவுகள் பிறப்பிக்க முடியுமா? ஆளுநருக்கான அதிகாரம் அவங்களுக்குள்ள எந்த அதிகாரத்துக்கு உட்பட்டோ அதுல மட்டும் அது செயல்பட்டா நல்லது. ஏன்னா அவங்க என்ன செய்ய முடியும்? இப்ப நீங்க போய் ஒரு விஷயம் சொல்றீங்க, இப்ப நீங்க போயிட்டு இந்த மாதிரி இந்த ரோடு போடணும், ஆளுநர் என்ன பண்ணுவாரு? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரோடு போடணும் டெண்டர் விடுவாரா? இல்ல டெண்டர் கால்ஃபர் பண்ணுவாரா? இல்ல அவரே போய் பட்ஜெட் அவுட் இருக்கா போய் ரோடு போடுவாரா? ஏதாவது ஒண்ணு பேசுறோம், அரசியல் சர்ச்சைக்காக பேசுறோம். இது பிஜேபி இருக்கிற மாநிலங்கள்ல போய் இதே மாதிரி ஆளுநர் போய் ஆய்வு செஞ்சு அங்க போய் மக்கள்கிட்ட போய் ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் தானே, நீங்க எல்லாம் தேவையான விஷயத்த இன்று முதல்வர் வந்து ஒரு நாளைக்கு 8 மணில இருந்து 9 மணி நேரம் வந்து தலைமைச் செயலகத்துல இருந்து மக்களை சந்தித்து மக்கள் பணியாற்றிட்டு என்ன பிரச்சனைனா பிரச்சனையை இது பண்ணுமே தவிர்த்து நீங்க தேவையில்லாமல் ஒரு சர்ச்சைக்காக அரசியலுக்காக ஆளுநர் தேவையில்லாமல் தலையிடுவது அவருக்கான அந்த அதிகாரம் கிடையாது. மீண்டும் சொல்றேன், அதுக்கான அதிகாரம் கிடையாது. ஸோ இதுல தலையிடுறதும் நல்ல விஷயமா இருக்கும். எங்கேயுமே அந்த மாதிரியான நிகழ்வுகள் இல்லை, யாரும் அந்த மாதிரி வாங்கவும் இல்லை. முதல் முறையாக வந்து தமிழக வெட்டுக்கழக அரசு பொறுப்பேற்றவுடன் அனைத்து இடங்களும் அந்த பொறுப்புகள் நிரப்பப்பட்டு வருது. எல்லாமே பியூர் மெரிட் பேசிஸ் தான் வருது. இப்ப அடுத்த 6 மாசத்துக்கு டெம்பரரி பேசிஸ்ல அனைவரும் நியமிக்கப்பட போறாங்க. டெம்பரரி தான் நியமிக்கப்படுறோம். கண்டிப்பா எல்லாரும் நேர்மையாக நியாயமாக மக்களுக்காக பணியாற்றுவதற்காக தான். ஸோ அதுல ஏதாவது குறைபாடு இருக்க பட்சத்தில் மீண்டும் செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது எப்படி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வழிகாட்டிருக்கோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் போய் திரும்ப வரும். ஸோ அதனால இப்போ பண்றதும் டெம்பரரி செலெக்ஷன் தான். தற்காலிகமாக தான் இப்போ வந்து நியமனம் நடைபெற போகுது. ஏன்னா அதுக்கு ஏதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இல்லை இதுவோ வேற ஏதாவது தவறுகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதில் வந்து மீண்டும் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல சரியான நபர்கள் நியமிக்கும் பொறுப்புகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் வழியாக நடைபெறும். ஸோ அதுல எந்த விதத்திலும் எதையும் நடைபெறவில்லை. முதல் முறையாக தமிழகம் முழுவதும் நியமனம் நடைபெறுது. முந்தைய ஆட்சி காலத்துல எப்படி நியமனம் நடைபெற்றுச்சு உங்களுக்கு இருக்கு, எல்லாம் வெளிப்படையாக எல்லாத்துக்கும் வந்து ஏலம் விடாத குறையா நடைபெற்று, அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஸோ நேர்மையாக நியாயமாக பியூர் மெரிட் பேசிஸ் தான் நடந்துருக்கு. இந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. அதனாலதான் வந்து இப்போ மொத்தமாக ஒரே ஷாட்ல ஒரு ஒரு 800 பொறுப்புகள் நியமிக்கப்படுற காரணத்தினால்தான் டெம்பரரியா போகும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல சிறு குறைபாடுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக டெம்பரரியா தான் நியமிக்கப்பட போறார்கள். நயினா நாகேந்திரன் வந்து ஆளுநர் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காரு. கூட்டணி கட்சி விஸ்வநாதன் பற்றியும் அவை அமைச்சர்களை பற்றியும் கட்சியில வந்து அதிகமா குற்றங்கள் நடக்குது அந்த கூட்டங்களையும் வச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரிசையா திமுக அதிமுக பாரதிய ஜனதா வரிசையாக ஆளுநரை சந்திக்கிறார், ஆளுநரும் ஆய்வு செய்துங்கிறார். ஸோ இன்னைக்கு வந்து திமுகவும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே நேர்கோட்டில் ஒரே குறிக்கோளோட ஒன்றாக பயணிக்கிறார்கள். அது ஒண்ணுதான் வெளிப்படையா தெரியுது. ஸோ இவர்கள் எல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து கூட்டு சேர்ந்து எங்களுடைய எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ண நினைச்சாங்க, அது நடக்கல. ஏன்னா அது நடக்காத பட்சத்தில் இன்னைக்கு வந்து எல்லாரும் சென்று ஆளுநரிடம் முறையிடுறோம். இல்ல ஆளுநரை முன்னாடி இருந்து இயக்குவதை திமுகவும் அதிமுகவும் பின்னாடி வந்து செஞ்சுட்டு இருக்கு. என்ன வேணாலும் செய்யட்டும், கண்டிப்பா இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதில் யாரும் எந்த விதத்திலும் இந்த அரசுகளை தொந்தரவு செய்ய முடியாது. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது வந்து 10ஆம் தேதி வந்து ஆஜராகிறேன்னு சொன்ன பிறகும் கைது பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதி ஆகல. அது சட்டப்பூர்வமா அவங்களுக்கான முன்ஜாமீன் கேன்சல் ஆன பிறகு அரசு தானே அது. இந்த மாதிரியான பேசக்கூடிய நபர்கள் தேவையில்லாமல் பொது அமைதிக்கு தானே குந்தம் விளைவு. அனிதா ராதாகிருஷ்ணன் மாதிரி ஆட்கள் பொது இடத்துல உட்காந்து தேவையில்லாம பேசினா பொது அமைதிக்கு தானே குந்தம் விளைவு. பொதுல இது மாதிரி யாராவது பேச அனுமதிக்க முடியும்? பொதுல யாராவது மைக்கு பிடிச்சிட்டு உங்களுக்கு தோன்றெல்லாம் பேச முடியுமா? அது பொதுவான இடத்துல மக்கள் அனைவரும் எங்களுடைய கட்சியினர் அனைவரும் பொது அமைதிக்கு தேவையில்லாமல் மக்கள் அனைவரும் தேவையில்லாமல் டிஸ்டர்ப் ஆகிறாங்க. அந்த மாதிரி நபர்கள் பொதுவாக அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் காவல்துறை அதோடைய அவங்க ப்ராசஸ்ல என்ன செய்யணுமோ அவங்க கண்டிப்பா செய்யறாங்க. யாருமே எங்கேயுமே வர முடியலையோ தவறாகவோ எதுவும் பேசலையோ, எல்லாம் என்ன திமுக என்ன செஞ்சது, திமுக எவ்வளவு தவறு செஞ்சது, திமுக தலைவர் என்ன தவறு செஞ்சாரு, அவன் உதயநிதி என்ன செஞ்சாரு, அவன் மாப்பிள்ள என்ன செஞ்சாருன்னு சொல்றான். நாங்க ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லி தவறாக தனிநபர் விமர்சனமோ இல்ல அவர்கள் குடும்பத்தினர் பத்தியோ இல்ல ஒருமையிலோ இல்ல யாரையுமே அந்த மாதிரி பேசலையே. நாங்கள் அவருக்கு அவங்க அரசு அவங்க அரசாக இருந்து அவங்க இப்ப 7 வருஷம் அவங்க செஞ்ச துரோகங்கள் தமிழ்நாட்டுக்கு இந்த தீய சக்தின்னு ஏன் சொல்றாங்கன்னு சொல்றோம். நாங்க சொல்றோம், இதுல என்ன தப்பு இருக்கு? திருமணம் தேதிக்கு 2 பிரச்சனை சார். ரயில்வே மேம்பாலம் வந்துருச்சு, வெளியூர் பஸ் ஸ்டாண்ட் இல்லாம கிட்டத்தட்ட ரொம்ப நாள் சிரமப்படுறாங்க, நிறைய கோரிக்கையும் வைக்கிறாங்க. கடந்த முறை இந்த அரசு திருமணம் சட்டமன்ற தொகுதிக்கு தேவையான என்னென்ன தேவைன்றதை ஏற்கனவே எடுத்துட்டு போய் கலெக்ட் பண்ணி நாங்க கண்டிப்பா முதல்வர்கிட்ட கொடுத்துருக்கோம். என்னென்ன ப்ரையாரிட்டியோ அதை கண்டிப்பா அதுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்வோம். இப்போ வரப்போற பட்ஜெட் வந்து மக்களுக்கு கண்டிப்பா சரிப்பா செய்யணும். ஏன்னா இதுல பட்ஜெட்ல பெரிய சேலஞ்ச் என்னன்னா நம்ம நிதிநிலையை சரியாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. போன அரசு எவ்வளவு எல்லா நிதி ஆதாரங்களையும் காலி செய்து விட்டு போயிருக்காங்க. ஸோ நிதி நிலைமையை சரியாக பயன்படுத்த வேண்டும். எல்லா இடத்துலயும் எல்லா துறைகளையும் சீராக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நிறைய ஆராய்ந்துதான் முதல்வர் வந்து பல வழிகாட்டுதலின் பேர்ல இந்த
பட்ஜெட் தயாரிக்கப்படும் பணிகள் முதல்வருடைய ஆலோசனை பேரில் நடந்து பார்ப்போம். கண்டிப்பா மக்கள் காவல்துறை மிரட்டி தாவைகளை என்ன சொல்ல சொல்லி அவர் அனிதா அதுக்கு நாங்க தெளிவா நேத்தே சொல்லியாச்சு. அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் நம்ம தமிழக வெற்றி கழகத்துல சேர்க்க முடியாது. அவரை சுத்தி சுத்தி காலில் விழுந்து கதறினாலும் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம். அவரமானியான நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் என்றைக்கும் நுழைய முடியாது. அவரமானியான ஒரு தேவையில்லாத இன்னைக்கு தென் தமிழகத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் அனிதா பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அங்க போய் நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க கட்ட பஞ்சாயத்து, நில அபகரிப்பு, அவரும் அவர் சார்ந்த ஆட்களும் செய்யாத தவறுகளே கிடையாது. இந்த 25 வருஷமா எல்லா இடத்துலயும் நில அபகரிப்பு, போலி பட்டா, போலி இது பல தவறுகள் அவரை சுற்றி இருக்காரு. யாரை கேட்டாலும் அனிதா, போன வாரம் ஒரு கம்ப்ளைண்ட் வருது, கேட்டா அனிதா ராதாகிருஷ்ணன் பேரை சொல்லி எங்களுடைய நிலத்தை அபகரிக்கிறான்னு சொல்றாங்க. அப்படி இன்னைக்கு எப்படி நடக்குதுன்னா, இப்ப இவர்கள் ஆட்சியில் இருந்த காலங்கள்ல என்னென்ன செஞ்சிருப்பாங்க. அதுதான் வந்து இவர் சுத்தி அவரையும் அவர் சுத்தி இருக்கிற ஆட்களும் அவர்கள் செய்யாத கட்ட பஞ்சாயத்து கிடையாது. அப்படியே ஊர்ல போய் திருச்செந்தூர்ல, திருநெல்வேலியில, தூத்துக்குடியில போய் கேட்டு பாருங்க. அவரை பத்தி என்னன்னு சொல்றாங்கன்னு. கண்டிப்பா சட்டம் அவருடைய அதுக்கு என்ன சட்டப்பூர்வமா செய்யணுமோ சரி. நமக்கு என்ன தெரியாதா என்ன அனிதா ராதாகிருஷ்ணன் அவ்வளவு பெரிய யோகியரா என்ன? இல்ல அவர் வந்து ஒன்லி மக்கள் தொண்டு தான் செஞ்சுட்டு இருந்தாரா? அவர் பேசுற லட்சணத்திலே தெரியாத அவர் என்ன மாதிரியான வேலை பார்த்துட்டு இருந்தா நபர். இவ்வளவு நாள் ஏன் அவரை பேசாம வச்சிருந்தாங்க? அவர் இதுக்கு முன்னாடி பேசி பார்த்திருக்கீங்களா? அவர் அமைச்சர் இருந்ததுக்கு போய் பேசி பார்த்திருக்கீங்களா? அவர் அமைச்சர் வந்து வாயை திறக்க மாட்டாரு. ஏன்னா வாயை திறந்தா இருக்கிற ஒட்டும் போயிடும், யாரும் வாயை திறக்க வச்சிருப்பாங்க. இன்னைக்கே இந்த மாதிரி ஆட்களே வாயை திறக்கிட்டு பேச விடுறாங்க. அவரு பரந்தாமனுக்கு சீட்டே கொடுக்கல. பரந்தாமன் வேலை பார்த்த லட்சணத்துக்கு பரந்தாமனுக்கு அந்த கட்சியில சீட்டே கொடுக்கல. அப்ப சீட்டே கொடுக்காத நபர் இன்னைக்கும் பேச வைக்கிறாங்க. யாரெல்லாம் மக்கள்கிட்ட செல்லுபடியாகாத மக்களோ அவங்க எல்லாம் வந்து யாரெல்லாம் இந்த இதுல ரவுடித்தனமாக, தேவையில்லாமல், அராஜகமாக பிரச்சனையை கிளப்பும் நபர்களை இன்று பேச வைக்கிறது திமுக தலைமை. எல்லா ஆட்சியில் இருக்கிறப்ப சேகர்பாபு வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஆட்சியில் இல்லாதப்ப பரந்தாமனை வச்சு பேச விடுவாங்க. சோ இதான் அவங்களுடைய லட்சம். அதெல்லாம் ஒண்ணும் அசர போறது. திருமங்கலம் பிரதான கலைவர் வந்து கடமடை பகுதி வரைக்கும் வந்து இது வரைக்கும் இல்ல தினமும் இந்த மதுரை மாவட்டத்துக்குள்ள நிறைய நீர்நிலைகள்ல நிறைய வந்து நம்ம நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. மொத்தமாக மாவட்ட ஆட்சியரும் இங்கேயும் தேனியில அதே மாதிரிதான் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை செய்து எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ அன்னைக்கும் நம்ம வந்து நிவர்த்தி செய்யற வேலையை செஞ்சுதான் கண்டிப்பா செய்யணும், நிறைய செய்வோம். ஏன்னா நிலத்தடி நீர் ரொம்ப மோசமா போயிருக்கு. அதை சரி செய்ய வேண்டிய கட்டாயம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.